நெக்ஸ்ட் மந்த் மேல இருந்து எல்லார் வீட்லயும் பவர் கட் பண்ண போறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல பவர் கட் பண்ண போறாங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி போர்டு தாங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, 19,000 மெகாவாட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதோட நீடு பார்த்தீங்கன்னா, 21,000 மெகாவாட்ஸா ஆகியிருக்கு. ஸோ இதனால நம்மளுக்கு வந்து பவர் ஷார்டேஜ் இருக்குங்க. இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா இன்வெர்டர் வாங்கணும். ஆர் எல்ஸ் வந்து சோலார் பேனல் போடுறது வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் பெரியவங்களும் இருக்காங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்லயே சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து டியூஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாரி கரண்ட் கட் பண்றதுனால நெறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க வந்து இன்வெர்டர் வாங்குறது வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஆர் எல்ஸ் சோலார் பேனல் வந்து போட்டுருங்க. சோலார் பேனல் போடுறதுக்கு கூட கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. அத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். 78,000 வரைக்கும் அவங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க. மந்த் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்த பவர் கட் இஷ்யூ இருக்கதாங்க போகுது. ஸோ இந்த பவர் கட் பண்ணாம இத எப்படி உற்பத்தி அதிகப்படுத்தணும்ன்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். 2026ல யார் சிஎம்மா வந்தா இந்த இஷ்யூவ சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.